Good evening, everyone. Welcome to Professor Academy. Good evening, everyone. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 7 and 8 இதில் இருக்கிற ரீசெண்ட் இயர்ஸில் கேட்கப்பட்ட அதர் ஸ்டேட்டில் இருக்கிற செட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் முக்கியமான யூனிட்ஸான யூனிட் 5 and 6ல் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யூனிட் 1, 2, 3 எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த யூனிட் 5, 6, 7 நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னோம். இந்த 5, 6, 7 ஸ்கோரிங் பார்ட்ல எவ்வளோ முக்கியம்னு. ஏன்னா எல்லாருமே யூனிட் 1, 2, 3, 4 படிச்சுட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஜியாகிரபி ஆஃப் இந்தியா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. யூனிட் 9மே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணக்கூடிய யூனிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஜியாகிரபி தான். யூனிட் 5, 6, 7 and 8. ஸோ இந்த 4 யூனிட் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம மற்ற ஆஸ்பிரன்ஸோட நம்மளோட மார்க்கை வந்து வேறுபடுத்தி காமிக்கும். ஸோ யூனிட் 7 and 8ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட செட் எக்ஸாம்ஸ் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட், who conducted the first linguistic survey of India? ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் சர்வே யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா, எல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இதை சர் ஜார்ஜ் ஆப்ரகாம் கிரைசன் அவர் 1898 to 1928 இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியான்றதை கண்டக்ட் பண்ணி முடிச்சாரு. ஓகேவா? இது எதுக்காக பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ல, அதாவது அந்த டைம்ல இந்த பிரிட்டிஷ் இந்தியன் லாங்குவேஜஸ்ல என்னென்ன எத்தனை லாங்குவேஜஸ் இருந்துச்சு, எத்தனை டைலக்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்றத டாக்குமெண்ட் பண்றதுக்காக எடுத்தாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 179 லாங்குவேஜஸ் அண்ட் 544 டைலக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் எரால இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ முக்கியமான கேட்டகரைசேஷனா இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அண்ட் டிபெட்டோ பர்மன் ஃபேமிலிஸ், அதாவது மொத்த லாங்குவேஜஸை இந்த மாதிரி ஒரு 4 மெயின் ஃபேமிலிஸ்குள்ள பிரிச்சார். ஸோ அது என்ன 4 மெயின் ஃபேமிலிஸ் அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்த்தோம். ஸோ கிரேயர்சன், ஸோ ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் சர்வே எடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேயர்சன். அப்புறம் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் philosophers in ascending order starting from the oldest. ஓகேவா? ஸோ ஓல்டஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூஎஸ்ன்னு கேட்கலாம், அசெண்டிங் ஆர்டர்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா குரோனாலஜின்னு கேட்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். இன்கேஸ் டிசெண்டிங் ஆர்டர்னு கேட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே? ஸோ அசெண்டிங் ஆர்டர்ஸ் கீழே கொடுத்துருக்கிற philosophers-ல நம்ம அசெண்டிங் ஆர்டர்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம இது பார்த்தாலே தெரியும் நமக்கு, இவங்க எல்லாருமே கிரீக்ஸ். இது போக நம்மளோட சிலபஸ்ல வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னா கிரீக்ஸ், ரோமன், அரப்ஸ், சைனீஸ், அப்புறம் இந்தியன்ஸ். ஸோ இந்த 5 பேர் இருக்காங்க. 5 பார்த்தீங்கன்னா முக்கியமான philosophers இருப்பாங்க. இந்த முக்கியமான philosophers-அ நம்ம chronological ஆர்டர்ல ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய செட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இங்க கேட்டிருக்க கிரீக் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆக்சுவல் chronology என்னன்னா, ஹோமருக்கு அப்புறம் தாலஸ் ஆஃப் மிலிட்டஸ்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அப்புறம் அனாக்சிமேண்டர், ஹெக்காட்டியஸ், ஹெரோடோட்டஸ், பிளாட்டோ, எரஸ்தோஸ்தீன்ஸ், அப்புறம் ஹிப்பார்கஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அனாக்சிமேண்டர், ஹெரோடோட்டஸ், ஹெக்காட்டியஸ், பிளாட்டோ, எரஸ்தோஸ்தீன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆர்டர் இஸ் சி. ஓகே? அப்புறம்
Dash is a perspective in geography that emphasizes the study of the individual's subject இண்டிவிஜுவலோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் இன் ஜியாகிரபி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஹியூமனிசம். ஸோ ஹியூமனிசம் எதை பேசும்னா, அதாவது ஹியூமன்ஸோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பேசும் வித் ரிலேஷன்ஷிப் டு என்வாயன்மெண்ட். ஓகேவா? ஸோ அதாவது ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வசிக்கிற இடத்துலையோ இல்லை அவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய என்வாயன்மெண்ட்டோடையோ அசோசியேட் பண்ணி பேசுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமனிசம். ஓகேவா? ஸோ இதில் பிளேஸ் அட்டாச்மெண்ட் அப்புறம் சென்ஸ் ஆஃப் பிளேஸ்ன்ற கான்செப்ட்ஸும் வரும். இந்த ஹியூமனிசம்ல முக்கியமான ஒர்க்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இஃபு டுவான்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிலாசபராக இருப்பார். அவர் வந்து தொப்போஃபிலியா அப்படின்ற ஒர்க், அதாவது லவ் ஆஃப் பிளேஸ்ன்ற அவரோட முக்கியமான ஒர்க்ல இந்த ஹியூமனிசத்தோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாரு. ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஹியூமனிசம். ஓகே. The term New Cultural Geography was coined by whom? நியூ கல்ச்சரல் ஜியாகிரபின்ற வேர்டை எந்த ஜியாகிரபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட்? ஸோ பிரிட்டிஷ் ஹியூமன் ஜியாகிரபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்னு இருக்கும். ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அதாவது பிரெஞ்சு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் தாட், பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் தாட், ஜெர்மன் ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த தாட்ஸுக்கு கீழே யார் யாரெல்லாம் ஜியாகிரபர்ஸ் வராங்க, இந்த மொத்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸோட இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதாவது தனித்தனியாக படிக்க தேவையில்ல. அமெரிக்கன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, 6-7 பேர் இருப்பாங்க. அந்த 6-7 பேரையும் நம்ம உட்காந்து தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தமா அமெரிக்கன் ஜியாகிரபர்ஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரிட்டிஷ் ஜியாகிரபர்ஸ் இப்போ நியூ கல்ச்சரல் ஜியாகிரபின்ற டேர்மை காயின் பண்ண மாதிரி பிரெஞ்சு பீப்புள் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஜெர்மன் ஜியாகிரபர்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட் நம்ம நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அப்புறம் ஸோ find out the correct options from the following pairs related to geostrategic idea of Mackinder. மெக்கிண்டரோட ஜியோஸ்ட்ராட்டஜிக் ஐடியாவை பேஸ் பண்ணி எந்தெந்த இயர்ல இவர் ஹார்ட்லேண்ட் தியரியை கொடுத்துருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ 3 இயர் கொடுத்துருக்காங்க. 3 இயரும் இது வந்து கரெக்டான இயர்ஸா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ மெக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேண்ட் தியரின்றத புட் ஃபோர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ இவர் எதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாருன்னா, இப்போ லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கலி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜியாகிரபிக்கலி டிஸ்ட்ரிபியூட் ஆன லேண்ட்ஸ்கேப்பு எப்படி பொலிட்டிக்கலி ஒருத்தர் பவர்ஃபுல், ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட பவர்ஃபுல், ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல், இப்படின்ற இந்த பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவை எப்படி இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணுது. இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா ஹால்ஃபோர்ட் மெக்கிண்டர் வந்து அவரோட ஹார்ட்லேண்ட் தியரியில கொடுத்துருப்பாரு. ஸோ இவரோட பேஸ்ட் ஆன் லேண்ட் அண்ட் சி பவர். ஓகேவா? இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1904, 1919, 1943 இந்த மாதிரி 3 இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் இருக்கும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் 1904 ஜியாகிரபிக்கல் பைவட் ஆஃப் ஹிஸ்டரி, அப்புறம் 1919 டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் அண்ட் ரியாலிட்டி, 1943 த ரவுண்ட் வேர்ல்ட் அண்ட் தி வின்னிங் ஆஃப் பீஸ். இப்படின்ற 3 இம்பார்ட்டன்ட் ஒர்க் இந்த 3 இயர்ஸ்ல அவர் வந்து கொடுத்துருப்பாரு. இந்த இயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்சோ ஹிஸ் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ 1904, 1919, 1943 இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அப்புறம் ஸோ த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC across Ladakh between India and China appears to be what type of boundary? ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி பேஸ்டான கொஸ்டின். அப்போ நமக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஆன்டிசிடென்ட் பவுண்டரி. ஆன்டிசிடென்ட் பவுண்டரின்றது என்னதுன்னா, ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் நேச்சுரலி செப்பரேட்டட் பை ஈச் அதரா இருக்கும். அதாவது பை எனி பிசிக்கல் ஃபீச்சர் சச் அஸ் ரிவர்ஸ், பேஸ், லேக்ஸ், மவுண்டைன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிசிக்கல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஒரு ரிவர் இப்படி போகுது,
ஒரு பக்கம் வந்து கண்ட்ரி ஏ இருக்கும், இன்னொரு பக்கம் கண்ட்ரி பி இருக்கும். அந்த ரிவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பவுண்டரியா ஃபார்ம் பண்ணிருக்கும். இதுக்கு பேரு ஆன்டிசிடென்ட் பவுண்டரிஸ்னு சொல்லுவாங்க. சப்சீக்வெண்ட் பவுண்டரிஸ்ன்றது என்னன்னா, ஓ பீப்புள் வந்து அதாவது பீப்புள் மீட் பண்ணி ஓகே இந்தந்த இடத்துல எல்லாம் இந்தந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த வகையில டிமார்க்கேட் பண்ணிக்கிட்டா வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்க்கேட் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா சப்சீக்வெண்ட் பவுண்டரிஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த சப்சீக்வெண்ட் பவுண்டரி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, குரூப் ஏ இருப்பாங்க, இங்க வந்து குரூப் பி இருப்பாங்க. ஸோ குரூப் ஏக்கும் குரூப் பிக்கும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டிஃபரன்ஸ் இன் கல்ச்சரா இருக்கலாம், லாங்குவேஜா இருக்கலாம், பை எனி மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா சப்சீக்வெண்ட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுக்கலாம்? ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க? லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து சப்சீக்வெண்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ சூப்பர் இம்போஸ் பவுண்டரி என்னன்னா, ரெண்டு பக்கமும் ஒரே கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. இப்போ ஒரு குரூப், இப்போ ஒரு கல்ச்சர் ஏ ஃபாலோ பண்ற பீப்புள் ரெண்டு பக்கமுமே இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்டினால இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் நடுவுல தலையிட்டு இந்த மாதிரி இதுதான் உங்க பவுண்டரி. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கண்ட்ரி, இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ட்ரின்னு பிரிச்சிருப்பாங்க. ஆனா கல்ச்சரலியோ லாங்குவேஜ் பேஸ்டோ இது இந்த ரெண்டு அந்த ரீஜன் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சைனா, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் பவுண்டரிஸ். அப்புறம் ரெலிக் பவுண்டரினா என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பவுண்டரியா இருந்தது, இப்போ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தனால அந்த பவுண்டரின்றது பாத்தீங்கன்னா அதோட சிக்னிபிகன்ஸை இழந்து இப்போ அப்படி ஒரு பவுண்டரியே இல்லை அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா ரெலிக் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் வார் டைம்ஸ்ல இந்த பெர்லின் வால்ன்றது ஒரு மிகப்பெரிய பவுண்டரியா ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதோட சிக்னிபிகன்ஸை இழந்து பெர்லின் வாலே பாத்தீங்கன்னா இடிச்சிட்டாங்க. அதோட ரெமனன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் பவுண்டரிஸ். நமக்கு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா என்னது? இட் இஸ் அ சூப்பர் இம்போஸ்ட் பவுண்டரி. ஏன்னா இம்போஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். நம்ம இங்க இருக்கிற கல்ச்சரல் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணாம, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாம 1962 இந்தோ சைனா வார் அப்போ ஒரு இந்த ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி எல்ஏசி வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து சூப்பர் இம்போஸ்ட் பவுண்டரி. கரெக்ட்? அப்புறம் who is considered to be the originator of dualism between physical and human geography? ஸோ நமக்கு யூனிட் 8ல பாத்தீங்கன்னா டுவலிசம்ஸ் நிறைய இருக்கும். பிசிக்கல் வெர்சஸ் ஹியூமன் ஜியாகிரபி, ரீஜனல் வெர்சஸ் சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபி, அப்புறம் குவாலிட்டேட்டிவ் வெர்சஸ் குவான்டிடேட்டிவ் ஜியாகிரபி, ஐடியோகிராஃபிக் வெர்சஸ் நோமோதட்டிக் ஜியாகிரபி. ஸோ இந்த மாதிரி செவரல் டுவலிசம்ஸ் இருக்கு. இந்த டுவலிசம் வாட் இஸ் வாட்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ ஒவ்வொரு டுவலிசத்துலயும் ரெண்டு பக்கத்துலயும் யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு சின்ன டேட்டா தான் இருக்கும். அதையும் நம்ம நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இங்க என்ன கேட்கறாங்கன்னா, பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபிய இப்படி ஒரு டுவலிசம் இருக்குன்னு ஆரிஜினேட் பண்ணது யாருன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஸ்பியூட்டட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில புக்ஸ்ல இந்த மாதிரி வெரேனியஸ்னு கொடுத்துருப்பாங்க. வெரேனியஸ் வந்து ஜியாகிரபியா ஜென்ராலிஸ்ன்ற புக்ல முதல்ல பிசிக்கலும் ஹியூமன் ஜியாகிரபியும் இதுக்கு உண்டான டிஃபரன்ஸை ஹைலைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில புக்ஸ்ல கார்ல் ரிட்டர் தான் பாத்தீங்கன்னா இதை வந்து ஆரிஜினேட்டர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆரிஜினேட்டர்ன்ற வேர்டு மட்டும்தான் ஒரு புக்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மோஸ்ட் ஆஃப் தி சோர்சஸ்ல ஹைலைட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து நமக்கு ஆரிஜினேட்டர் தான் கேட்டிருக்காங்க. அதே சமயம் வெரேனியஸும் கார்ல் ரிட்டரும் ஒரே ஆப்ஷன்ல இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இந்த பிசிக்கல் வெர்சஸ் ஹியூமன் ஜியாகிரபியை இந்த இந்த ஒரு டிஃபரன்ஸை இவங்களோட தியரிஸ் மூலமா, இவங்களோட பிலாசபிஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? ஸோ கால் ரிட்டர் வேற என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பிசிக்கல் லேண்ட்ஸ்கேப்பும் ஹியூமன் சொசைட்டியும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்குது இப்படின்ற டிசிப்ளினை, ஜாகிரபி வந்து இப்படி ஒரு டிசிப்ளினை அவர் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கால் ரிட்டரோட ஒரு கான்ட்ரிபியூஷன். பெரேனியஸோட கான்ட்ரிபியூஷனும் இதுதான். பிசிக்கல் ஜியாகிரபி ஹியூமன் ஜியாகிரபிக்கு உண்டான டிஃபரன்சஸ் சொன்னது வெரேனியஸ்.
பிசிக்கல் லேண்ட்ஸ்கேப்பும் ஹியூமன் சொசைட்டி எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணிக்குது இப்படின்றத ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கால் லிட்டர். ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது கால் லிட்டர் மட்டும்தான். ஸோ தைரியமா கால் லிட்டருக்கு மார்க் பண்ணலாம். ரைட்டா? இதுவே பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வெர்சஸ் ரீஜனல் ஜியாகிரபின்னு வரும்போது கண்ணை மட்டும் நம்ம வந்து வெரனியஸ் மார்க் பண்ணிடலாம். இன்னொரு அது ஃபர்தரா நம்ம கொஸ்டின்ல பார்க்கலாம். ஓகே. ஸ்ட்ரக்சரலிசம் இன் ஜியாகிரபி எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சரலிசம் இன் ஜியாகிரபி ஃபோக்கஸஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் ரிலேஷன்ஸ். அதாவது இப்ப ஸ்ட்ரக்சரலிசம் இது இது எதை வந்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டில இருக்கிற ஸ்ட்ரக்சரை டீப்பரா அனலைஸ் பண்றதுக்கும் அங்க அங்க இருக்கிற சோஷியல் ஸ்பேஷியல் பேட்டர்ன்ஸை இந்த சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது, என்ன எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிற கான்செப்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஜியாகிரபியில நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஜியாகிரபிலேயே நிறைய இருக்கு. பாசிட்டிவிசம், பிஹேவியரிசம், ஹியூமனிசம், ஸ்ட்ரக்சரலிசம், ஃபெமினிசம், போஸ்ட் மாடர்னிசம், இந்த மாதிரி செவரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். வேற எந்த டீப்பா கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பவர் ரிலேஷன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அப்புறம் ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் யூனிட் 7ல இருந்து. என்னன்னா சோஷியல் மூமெண்ட்டையும் அதை யார் வந்து தலைமை தாங்கினாங்கன்ற மாதிரியான கொஸ்டினும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்னென்ன சோஷியல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின். இந்த சிப்கோ மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்லால் பெகுனா அப்படின்றவங்க உத்தராகண்ட்ல இருக்கிற இந்த என்வாயன்மெண்டல் மூவ்மெண்ட்டை, அதாவது ஃபாரஸ்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், டீஃபாரஸ்டேஷன்ல இருந்து தடுக்கணுன்றதுக்காக 1973ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அற்புதம். அப்புறம் நர்மதா பச்சாவ் அந்தோலன்றது அந்த ஒரு மூமெண்ட்டை மேதா பாட்கர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நர்மதா டேம் ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய கம்யூனிட்டிஸை டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. மக்களை வந்து இடம்பெயர வச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து மேதா பாட்கர்ன்றவங்க ஒரு மூமெண்ட் ரன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜார்க்கண்ட் மூமெண்ட் வந்து ஆர்எம் முண்டான்றவங்க ரன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க ரன் பண்ணனால தான் செப்பரேட்டா ஜார்க்கண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா 2000ல ஃபார்ம் ஆச்சு. ரைட்டா? அப்புறம் பிஷ்னாய் மூமெண்ட் எதுக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற கெஜ்ரி ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கெஜ்ரி ட்ரீஸ் வந்து பிஷ்னோய்ன்ற ஒரு கம்யூனிட்டியோட சேக்ரட்டான ட்ரீ. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்ரிதா தேவின்றவங்க இதுக்காக போராடி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது போக வேற என்னென்ன மாதிரி என்னென்ன என்வாயன்மெண்டல் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தோம். சிப்கோ மூவ்மெண்ட் பார்த்தோம், நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் பார்த்தோம், பிஷ்னோய் மூவ்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் சைலண்ட் வேலி மூவ்மெண்ட்ன்றது 2 பேர், மணிலால் அப்புறம் சுகுதா குமாரி. இவங்க வந்து இது வந்து கேரளால பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜங்கிள் பச்சாவ் ஆந்தோலன்றது ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது ஜார்க்கண்ட்ல இருக்கு, ஜார்க்கண்ட், ஒடிஷா, பீகார்ல இருக்கிற ட்ரைபல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பிகோ மூமெண்ட்ன்றது பாண்டுரங் ஹெக்ட் அப்படின்றவர் 1983ல கர்நாடகால இந்த மூவ்மெண்ட்டை ரன் பண்ணியிருப்பார். அப்புறம் தேரி டேம் ப்ரொடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்லால் பெகுனா 1990ஸ்ல உத்தராகண்ட்ல இந்த மூவ்மெண்ட்டை தலைமை தாங்கி நடத்திருப்பாங்க. அப்புறம் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்டான சோஷியல் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த ஜார்க்கண்ட் மூவ்மெண்ட், ஜார்க்கண்ட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்புறம் சாந்தல் ரெபிலியன், சிது அண்ட் கன்ஹூ முர்மு. ஸோ இந்த சாந்தல் ட்ரைபை சேர்ந்து இவங்க 2 பேரும் தான் சாந்தல் ட்ரைப்ஸுக்காக ஒரு ரெபலியனை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் முண்டா ரெபலியன் ஜஸ்ட் இப்போதான் பார்த்தோம். கோல் ரெபலியன், புத்து பாகட்ன்றவங்க, தேபாகா மூமெண்ட், கிசன் சபாவும் பெங்கால் பெசன்ஸும் சேர்ந்து இந்த அஹ், தேபாகா மூமெண்ட்டும், சவுர் ரெபலியன், லோக்கல் ஜமீன்தாஸும் ட்ரைபல் பீப்புளும் ஒடிசால இருக்கிற இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுர் ரெபலியன் பண்ணியிருப்பாங்க. சத்யசோதக் சமாஜ் அப்படின்றவங்க, யோத்ரி ராவ் பூலேன்றவங்க மகாராஷ்டிரால பண்ணியிருப்பாங்க. அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நமக்கு எல்லாம் தெரியும். அஹ் பெரியார் ஈவி ராமசாமி தமிழ்நாட்டில் 1925ல பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் சோஷியல் அண்ட் ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ். அப்புறம் ஃபார்மல் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகா, கேடா சத்தியாகிரகா, பர்தோலி சத்தியாகிரகா, இது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அது போக இது யார் யார் பண்ணது? சம்பாரன் வந்து மகாத்மா காந்தி, கேடா சத்தியாகிரகா வந்து காந்தியும் சர்தார் பட்டேலும் அடுத்தடுத்த வருஷத்துல,
பர்தோலி சத்தியாகிரகா வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் 1928ல. அப்புறம் தெலுங்கானா பெசன்ட் மூவ்மெண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து 1946 1951 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டிகோ ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்புறம் திகம்பர் பிஸ்வாஸ் அப்படின்றவங்க பெங்கால்ல இந்த மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணியிருப்பாங்க, இண்டிகோ ரெவல்யூஷன். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் பி. ஸோ சிப்கோ மூவ்மெண்ட் யாரு? சுந்தர்லால் பகுனா, நர்மதா பச்சாவ் அந்தோலன் வந்து பேர்கர், மேதா பேட்கர். அப்புறம் ஜார்க்கண்ட் மூவ்மெண்ட் வந்து ஆர்எம் முண்டா. விஷ்ணோய் மூவ்மெண்ட் வந்து அமிர்தா தேவி. ஸோ இந்த மாதிரி 4 கொடுக்காம 5 கொடுத்துருக்காங்க அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸ்ல. ஸோ இது இங்கேயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், ரைட்டா? ஆப்ஷன்ஸ் படிக்கணும். ஓகே. அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான, எல்லாருக்கும் ஃபேவரட்டான கொஸ்டின் என்னன்னா, ரீஜனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிலபஸ்ல சார்க், ஆசியான், ஒபெக், அப்புறம் யூரோப்பியன் யூனியன், இந்த 4 கொடுத்துருப்பாங்க. இந்த 4ல நம்ம என்னென்ன படிக்கணுன்றத பார்க்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சார்க் இஸ் சிச்சுவேட்டட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ரொம்ப சிம்பிளா. ஓகே. ஸோ ரீஜனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கோஆபரேஷன்ல சார்க் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். சார்க்ன்றது என்னது? சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இதுல இப்போ கரண்ட்லி 8 மெம்பர்ஸ் இருக்காங்க: இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் பாகிஸ்தான். ஓகேவா? அப்புறம் ஹெட் குவார்டர் காத்மண்டு, நேபாள். எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணாங்க? 1985ல ஃபவுண்ட் பண்ணாங்க. ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கோஆபரேஷன் ஒன்று படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன இருக்கு? சார்க் இருக்கு, யூரோப்பியன் யூனியன், ஒபெக், ஆசியான். 4 தான் இருக்கு. இந்த 4ல ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஹெட் குவார்டர், ஃபவுண்டிங் மெம்பர்ஸ், அப்புறம் கரண்ட் மெம்பர்ஸ், ஃபைனலி அப்ஜெக்டிவ். இந்த 6 பாயிண்ட் போதும். இந்த 6 பாயிண்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா யூஜிசி நெட் கொஸ்டின்ஸும் சரி, அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸும் சரி, இந்த 6 பாயிண்ட்குள்ளேயே அடங்கிடும். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹெட் குவார்டர் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டா? ஹெட் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா காத்மண்டுல இருக்கு, ரைட்? ஓகே. அடுத்து கல்ச்சரல் ஜியாகிரபில ஒரு பக்கம் தீம்ஸும் இன்னொரு பக்கம் டெஃபினேஷன், அதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷனும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கல்ச்சரல் ஜியாகிரபி அப்புறம் நமக்கு டைப்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ், இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பக்கம் தீம்ஸ், இன்னொரு பக்கம் டெஃபினேஷன், ஒரு பக்கம் டைட்டில், இன்னொரு பக்கம் டெஃபினேஷன், அந்த மாதிரி நிறைய முறை இந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஸோ இங்க தீம்ஸ் அண்ட் டெஃபினேஷன் 4 கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்தமா எல்லா தீம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸும் பார்த்துடலாம், ரைட்டா? ஸோ இப்போ கல்ச்சர், கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர். கல்ச்சர்ன்றது என்னது? அதாவது ஒரு கலெக்டிவான நார்ம்ஸ், ரிச்சுவல் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அ பர்டிகுலர் குரூப். அவங்க என்னென்ன பிஹேவியர்ஸ், அவங்க என்னென்ன ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்றாங்க, என்னென்ன ரிச்சுவல்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் கலெக்டிவா சொல்றது தான் பாத்தீங்கன்னா கல்ச்சர். கல்ச்சர்ல கல்ச்சரல் யூனிட், என்னென்ன கல்ச்சரல் யூனிட்ஸ்லாம் இருக்கு? கல்ச்சரல் ரெல்ம், கல்ச்சரல் ரீஜியன், காம்ப்ளெக்ஸ், ரைட். ஓகேவா? ஸோ இது ரீஜன், ரெல்ம் அண்ட் ரீஜன், இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா பேஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட் பேஸ்ட். அது என்ன ஏரியா பேஸ்ட், எலிமெண்ட் பேஸ்ட்? ஸோ கல்ச்சரல் ரெல்ம்ன்றது என்னதுன்னா ஒரு லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா ஆஃப் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ இஸ்லாம் ரெல்மா இருக்கட்டும், ஆக்சிடென்டல் ரெல்மா. ஆக்சிடென்டல் ரெல்ம்ன்றது என்னதுன்னா கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமான, கிறிஸ்டியன் கல்ச்சர் சம்பந்தமான ரெல்ம். ஓகே. ரெல்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா. அதாவது இப்போ நம்ம மிடில் ஈஸ்டர்ன் ஏரியாவை ஒரு இஸ்லாமிக் ரெல்ம்னு சொல்லுவோம். ஏன்? அங்க வந்து இஸ்லாமிக் கல்ச்சர் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அது வந்து ஸோ அந்த ரீஜனை நம்ம இஸ்லாமிக் ரெல்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சிடென்டல் ரெல்ம் நம்ம எதை சொல்லலாம்? யூரோப்பியன் கல்ச்சர்ல, யூரோப்பியன் ஏரியாஸ்ல, கண்ட்ரீஸ்ல மேஜரான பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ரெல்மா தான் இருக்கும். இதை வந்து ரெல்ம்னு சொல்லுவோம். இதுவே ரீஜியன் சொன்னீங்கன்னா அது ஒரு ஒரு ஸ்மால் ஏரியா, ஒரு ஒரு பவுண்டரியில ஒரு ஒரு சின்ன ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனை தான் நம்ம ரீஜியன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
காஜூன் ரீஜன். ஸோ காஜூன் ரீஜன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கலிஃபோர்னியாவில் இருக்கிற இட்டாலியன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து நம்ம காஜூன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லுவோம், மதுரையில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிராஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆஹ் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுகார்பேட்ன்ற ஏரியாஸ்ல மார்வாடி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கல்ச்சரல் ரீஜன். இப்போ சவுகார்பேட்ன்றது ஒரு கல்ச்சரல் ரீஜன், அவ்வளவு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெல்ம் அண்ட் ரீஜன். ஸோ ரெல்ம் வந்து இருக்கிறதுலே பெருசு, ரெல்ம் ரொம்ப ரொம்ப பெருசு ரீஜனோட. ஓகே. அடுத்து எலிமெண்ட் பேஸ்டா என்னதுன்னா கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரைட். கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ்ன்றது டிஸ்டிங்டான ஒரு ஆக்டிவிட்டிஸ், பிலீவ்ஸ் ஆர் ட்ரெடிஷன். ஒரு கல்ச்சருக்கு இருக்கிற டிஸ்டிங்டான ஒரு ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாபி கல்ச்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், பிலீவ்ஸ் இருக்கும், ட்ரெடிஷன் இருக்கும். அதாவது அவங்க தலையில டர்பன் கட்டியிருப்பாங்க. ஆஹ் அதாவது தாடி கிட்ட வரைக்கும் அந்த டர்பன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்பக்கமா கட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி ஒரு டர்பன்ல குத்திருப்பாங்க. ஒரு சின்ன கத்தி கையில வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் பேட்டர்ன். ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான பிலீவ்ஸ் பண்றாங்க, அதாவது மக்களுக்கு சேவை செய்யறது தான் கடவுளுக்கு சேவை செய்யறது அப்படின்ற மாதிரியான பிலீவ்ஸ் அவங்களுக்கு கிட்ட இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களோட நேமிங் பேட்டர்னே இருக்கும். நமக்கு வந்து ஆண் மேல் நேம்ஸ்க்கும் ஃபீமேல் நேம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி பஞ்சாபி கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ பஞ்சாபி கல்ச்சர்ல இப்போ சிங் அப்படின்னு முடியுதுன்னா அது வந்து மேலா இருப்பாங்க. கவுர் அப்படின்னு முடிஞ்சா அது வந்து ஃபீமேலா இருப்பாங்க. ஸோ இப்போ ஹர்பஜன் சிங்னு வந்து அது வந்து மேலு, ஹர்பஜன் கவுர்னு வந்து அவங்க வந்து ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி நேமே பார்த்தீங்கன்னா யூனிசெக்சுவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மொத்தமா ஒரு பேட்டர்னா கலெக்டிவா சொல்றது பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் பேட்டர்ன். இதுவே கல்ச்சுரல் ட்ரைட்ன்றது என்னதுன்னா அதாவது அவங்களோட ஒரு பேசிக் பிலீஃப், ஒன் பர்டிகுலர் ப்ராக்டிஸ். அதை தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஐட்டம் ஆஃப் கல்ச்சர். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சுரல் ட்ரேட்னு சொல்லுவோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆர் ட்ரேட் ஆர் பேட்டர்ன் கிரேட்டர் தென் ட்ரேட். ட்ரேட்ன்றது ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு ஐட்டம், அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட். ஓகேவா? கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ்ன்றது நம்ம கலெக்டிவா சொல்றது காம்ப்ளெக்ஸ். அப்புறம் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஸோ ஹெரிட்டேஜ்னா என்னன்னா இப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், என்னென்ன ப்ராக்டிசஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அது வந்து பாஸ் ஆன் ஆகிறதுக்கு பேர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இதுவே கல்ச்சுரல் இக்காலஜினா என்ன? ஈக்காலஜின்னு வந்தாலே என்ன வரும்? இன்ட்ராக்ஷன் வித் தி பிசிக்கல் என்வாயன்மெண்ட், ரைட்டா? அப்புறம் கல்ச்சுரல் கன்வர்ஜென்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ இங்க என்னன்னா இப்போ ரெண்டு கல்ச்சருக்கு உண்டான இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு கல்ச்சரோட ஐடியாலஜிஸ், பிஹேவியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு பேர் கல்ச்சுரல் கன்வர்ஜென்ஸ். கல்ச்சுரல் டிஃப்யூஷன்ன்றது பர்பஸ்ஃபுல்லா நம்மளோட கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பேரு கல்ச்சுரல் டிஃப்யூஷன். கல்ச்சுரல் ஹெர்த்ன்றது என்னன்னா நியூக்ளியர் ஏரியா. அதாவது இங்கதான் பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்ன்னு சொல்லலாம், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். இந்த பிளேஸ்ல இருந்து தான் ஒரு 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 டைப் ஆஃப் கல்ச்சர் வந்து வளர்ந்துச்சு. இங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த பிலீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரோஸ் ஆச்சு. அப்படின்றத அந்த ஏரியாவை தான் நம்ம கல்ச்சுரல் ஹெர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க கல்ச்சுரல் ஹெர்த் இருக்கு, ரெல்ம் இருக்கு, இக்காலஜி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டோம். கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ன்றது என்னதுன்னா எந்த என்வாயன்மெண்ட்ல அது வந்து பில்ட் ஆகி இருக்குன்றது தான், அது என்ன மாதிரியான என்வாயன்மெண்ட்டை அந்த கல்ச்சர் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்குன்றது தான் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. அடுத்து ஸோ நம்ம அந்த லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியாவில் பார்த்த மாதிரி லாங்குவேஜஸ் செவரல் ஃபேமிலிஸாக பிரிச்சிருப்பாங்க. அதை ஒவ்வொரு ஃபேமிலிஸ் ஆஃப் லாங்குவேஜஸ்க்குள்ள என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்றது இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இண்டோ ஆரியன்னா எந்தெந்த மாதிரியான லாங்குவேஜோட இது வந்து நம்ம மேட்ச் பண்றது இப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஓகே, சரி. இண்டோ ஆரியன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி கீழே வரும். மெயின்லி இந்தியா, பங்களாதேஷ், நேபாளில் இந்த லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியனுக்குள்ள வரும். திராவிடியன் லாங்குவேஜஸ் என்னன்னா எங்கெங்க பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அதுக்கப்புறம் அங்க இருக்கு இன்னும் சவுத்துல தமிழ்நாடு, கேரளா எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிடியன் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. தமிழ், கன்னடா, மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடியன் லாங்குவேஜஸ். சினோ டிபெட்டியன் பார்த்தீங்கன்னா
ஹிமாலயன் ரீஜன்ல இப்போ பேசக்கூடிய லாங்குவேஜஸ், அதாவது லாவல் ஸ்பிதி ரீஜன்ல, ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ல, அதாவது டிபெட்டன், மோடோ, மெய்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனோ டிபெட்டியன் லாங்குவேஜஸ். ஆஸ்ட்ரிக் லாங்குவேஜஸ் என்னன்னா, அதாவது ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஃபேமிலி கீழே வரும். அதாவது இந்த சாந்தல் ட்ரைப்ஸ், ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்க, பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவங்க, முண்டாரி, காசி ட்ரைப்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய லாங்குவேஜை ஆஸ்ட்ரிக் ஃபேமிலிக்குள்ள நம்ம அடக்கலாம். அது போக ஃபேமிலி, சப் ஃபேமிலி, அதோட பிரான்ச் என்ன, ஏரியா என்ன, இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன், அதாவது ஆரியன் லாங்குவேஜ், ஆரியன் ஃபேமிலி 73%. இதுல மூணு மூணு பிரான்ச்சா பிரிக்கலாம். இரானியன், டார்டிக், இண்டோ ஆரியன் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, ஸோ இரானியன் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் பேசக்கூடியது டார்டிக். அப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல், யூபி, ராஜஸ்தான், எம்பி, பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அசாம், ஸோ இந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன் பேசுவாங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் டிராவிடியன் லாங்குவேஜ். இதை வந்து மூணா பிரிக்கலாம். சவுத் டிராவிடியன், சென்ட்ரல் டிராவிடியன், நார்த் டிராவிடியன். சவுத் டிராவிடியன் தெரியும், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், எம்பி, ஒடிஷா, இதெல்லாம் சவுத் டிராவிடியன். சென்ட்ரல் டிராவிடியன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால, அப்புறம் நார்த் டிராவிடியன் பீகார், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். அப்புறம் தேர்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக். ஸோ ஆஸ்ட்ரிக்கை நம்ம இங்கேயும் ரெண்டா, சப் ஃபேமிலியிலேயே ரெண்டா பிரிக்கலாம். அப்புறம் முண்டா, போன் கேமர், ஸோ இந்த மாதிரி அது எந்தெந்த ஏரியாஸ்லாம் பேசுறாங்கன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீஸ்டா பார்த்தீங்கன்னா சினோ டிபெட்டியன். ஓகேவா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் இந்தோ ஆரியன்றது எதுல வரும்? பெங்காலியில் வரும். அப்புறம் டிராவிடியன் லாங்குவேஜஸ் தெலுங்கு, சினோ டிபெட்டியன் லாவல் ஸ்பித்தி ரீஜன்ல, ஆஸ்ட்ரிக் லாங்குவேஜ் அந்த சாந்தலிஸ் ட்ரைப்ஸ், முண்டா ட்ரைப்ஸ், காசி ட்ரைப்ஸ், இவங்கெல்லாம் பேசுறது ஆஸ்ட்ரிக் ஏஷியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. Among the countries in South America, which one of the following is a member of OPEC bloc? ஓகே, இப்போ OPEC bloc 1960 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சம்பந்தமே இல்லாம ஒரு இயர் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சிம்பிள். OPEC வந்து ஃபவுண்ட் பண்ணது 1960ல. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு தனியா இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 பேர். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலா. இது OPEC-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இதோட ஹெட் குவார்டர் வியன்னால இருக்கு, ஆஸ்திரியால. ஸோ இப்போ இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ்லாம் என்ன? ஆல்ரெடி இருக்கிறவங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற 4 பேர். அது போக குவைத், அல்ஜீரியா, அங்கோலா, ஈக்குவட்டோரியல் கினியா, கேபான், லிபியா, நைஜீரியா, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ். ஃபவுண்டிங் மெம்பர் தான் இப்போ இங்கே கேட்டிருக்காங்க. அது போக நம்ம ஆசியான்னு பார்த்துடலாம். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் 1967ல ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்டர் வந்து ஜகார்ட்டா. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பிலிப்பைன்ஸ், மலாயா, அப்புறம் தாய்லாந்து. இப்போ ப்ரெசன்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பேர். அதே மாதிரி பிலிப்பைன்ஸு, மலேசியா, தாய்லாந்து, அது போக இந்தோனேஷியா, சிங்கப்பூர், லாவோஸ், மியான்மர், புருனை, கம்போடியா, வியட்நாம். ஓகேவா? அப்புறம் யூரோப்பியன் யூனியன், இயூக்கு ஃபுல் ஃபார்ம் யூரோப்பியன் யூனியன். ஹெட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா புருசல்ஸ், பெல்ஜியம்ல இருக்கு. ரைட்டா? ஸோ நமக்கு இங்கே கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, 1960ல சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபெக்கோட மெம்பராக இருந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. வெனிசுவேலா மட்டும்தான் ஃபவுண்டிங் மெம்பர். ஓகேவா? இந்த 3 பேர் நாட் ஈவன் அ மெம்பர். ரைட்? இப்போ கரண்ட்லியுமே கூட இவங்க 3 பேர் மெம்பர் கிடையாது. ஓகே, ஸோ ஹூ இஸ் ரிகார்டட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பொலிட்டிக்கல் ஜியாகிரபி? ஓகேவா? இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஜியாகிரபிக்கு யார் ஃபாதர், ஹியூமன் ஜியாகிரபி யார் ஃபாதர், கல்ச்சரல் ஜியாகிரபி யாரெல்லாம் பேசினாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட நிறைய முறை கேட்பாங்க. ரைட்டா? ஸோ யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட்ரிச் ராட்சல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பொலிட்டிக்கல் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரபின்னு சொல்லுவாங்க சில புக்ஸ்ல. ரைட்டா? ஸோ இவரோட முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 புக்கு. ஒன்று ஆந்த்ரோபோ ஜியாகிரபி, அப்புறம் போலிஸ்டிஷே ஜியாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு 2 இம்பார்ட்டன்டான புக்கு. போலிஸ்டிஷே ஜியாகிரபின்றது பொலிட்டிக்கல் ஜியாகிரபி பேஸ் பண்ணியான புக்கு. ஆந்த்ரோபோ ஜியாகிரபின்றது பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் டிட்டர்மினிசம் பேஸ் பண்ணியான ஒரு புக்கு. ஓகேவா?
அடுத்து மீதி இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல கார்ல் ஹவுஷார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ன்ற ஒரு கான்செப்டை ராட்சலோட ஐடியால இருந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காரு. அப்புறம் ருடோஃப் கெல்லன்றவர் ஜியோ பாலிடிக்ஸ்ன்ற ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. அப்புறம் மெக்கிண்டர் நமக்கு தெரியும் ஹார்ட்லேண்ட் தியரியை டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஃப்ரைட்ரிச் ராட்சல். அப்புறம் எர்கண்டேன்ற புக்ல எத்தனை வால்யூம்ஸ் இருக்கு? இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது யார் எழுதுனாங்க? ஒரு புக்கு கொடுத்து இது யார் வந்து எழுதுனாங்க? ஆல்சோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் யூனிட் 8ல இருந்து நிறைய கேட்பாங்க. எர்கண்டேன்ற புக் வந்து பாத்தீங்கன்னா கால் ரிட்டர் எழுதியிருப்பாரு. கால் ரிட்டர் எழுதியிருப்பாரு. இதுல மொத்தம் 19 வால்யூம்ஸ் இருக்கும். ஓகே. So, who is credited with the very old idea that all history must be treated by geographically and all geography must be treated historically? நமக்கு ஹிஸ்டரியோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியும், ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா இவர் ஒரு கிரீக். இவர் வந்து ஜாகிரபிக்கல் செட்டிங்க ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டா வந்து வரிசைப்படுத்திக்கிட்டே வந்திருக்காரு. அதை வரிசைப்படுத்தும் போது தான் சொல்றாரு ஆல் ஹிஸ்டரி மஸ்ட் பி ட்ரீட்டட் ஜியாகிரபிக்கலி அண்ட் ஆல் ஜியாகிரபி மஸ்ட் பி ட்ரீட்டட் ஹிஸ்டாரிக்கலி அப்படின்ற டேர்மை ஹெரோடாட்டஸ் தான் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து who for the first time classified the relationship between spatial and general geography, அதாவது ரீஜனல் ஜியாகிரபி அண்ட் சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை முதல்ல யார் கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம ஈஸியாக கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். வெரேனியஸ் தான். வெரேனியஸ் தான் என்ன பண்ணியிருப்பாரு, முதல்ல ரீஜனல் ஜியாகிரபிக்கும் சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபிக்கு உண்டான டிஃபரன்ஸை சொல்லியிருப்பாரு. அதாவது இங்க இதுக்குள்ள இருக்கிற இஷ்யூவை முதல்ல அரைஸ் பண்ணியிருப்பாரு. ஹம்போல்ட் என்ன பண்ணுவாரு, முதல்ல இதுக்கான டிஃபரன்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபினா என்ன, ரீஜனல் ஜியாகிரபினா என்ன? சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபில வந்து வேர்ல்ட ஒரு மொத்த யூனிட்டா கன்சிடர் பண்ணுவோம். ரீஜனல் ஜியாகிரபில ஒவ்வொரு தனித்தனி ரீஜன்ஸை நம்ம வந்து படிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபின்னு பார்க்கும்போது மொத்தமா ஜென்ரல் லாஸ் வரும், ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வரும், முக்கியமான ஜென்ரல் கான்செப்ட்ஸ்னு வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ஜியாகிரபியில் அப்படி கிடையாது. தனித்தனியா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சாயில், அங்க இருக்கிற நேச்சுரல் வெஜிடேஷன், லேண்ட் ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி தனித்தனியா படிப்போம். ஓகேவா? ஸோ ஹம்போல்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபிக்கான ஃபவுண்டேஷனை லேட் பண்ணியிருப்பாரு. ஆல்ஃபிரட் ஹெட்னரும் விடில்டி லேப்லாஜும் பாத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி வந்து ரீஜனல் ஜியாகிரபி தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரிச்சர்ட் ஹார்ஷோன்ன்றவர் அவரோட புக் நேச்சர் ஆஃப் ஜியாகிரபின்ற அவரோட புக்ல அதாவது ரீஜனல் ஜியாகிரபியோட எசன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெளிச்சு விட்டுருப்பாராம். ரைட்டா? ஸோ இங்க நமக்கு இப்போ நம்ம ஒரு டுவலிசம் படிக்கணும்னா என்னென்ன படிக்கணும், இந்த இந்த ஒரு இஷ்யூவை அரைஸ் பண்ணது யாரு, அப்புறம் அந்த டுவலிசம்ல நம்ம தனியா படிக்கணும். சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபி, ரீஜனல் ஜியாகிரபினா வாட் இஸ் வாட், அப்புறம் யார் யாரு இதுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஹம்போல்ட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அப்புறம் ரிஸ்டோஃபன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரீஜனல் ஜியாகிரபில ரிச்சர்ட் ஹார்ஷோன் என்ன சொல்லியிருக்காரு, ஹெட்னரும் விடலி லேப்லாச்சும் இதை இங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ வெரனியஸ். ஓகே. அடுத்து புக்கு, ஆத்தர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போதான் பார்த்தோம். எர்கண்டேன்றது கொடுத்தது யாரு, கார்ல் ரிட்டர். அப்போ ஏக்கு 4 2 ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணிடலாமா? அப்புறம் ஜாகிரபியா ஜென்ராலிஸ் யார் கொடுத்துருப்பா? ஆந்த்ரோபோ ஜாகிரபி இப்போதான் பார்த்தோம். ஆந்த்ரோபோ ஜாகிரபி யாரு, ராட்சல். ஸோ சிக்கு 2 ஆன்சரே வந்துருச்சா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோமா வெரனியஸ் என்ன சொல்லியிருப்பாரு, ஜாகிரபியா ஜென்ராலிஸ்ன்ற ஒரு புக்ல தானே பிசிக்கல் ஜியாகிரபிக்கு ஹியூமன் ஜியாகிரபிக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். அப்புறம் காஸ்மோஸ்ன்ற புக்கை ஹம்போல்ட் வந்து எழுதியிருப்பாரு. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நீங்க பேப்பர் 2 எந்த அளவுக்கு படிச்சுட்டே போறீங்களோ வேகமா அதே மாதிரி பேப்பர் 1 ரிவைஸ் பண்ணிட்டே வாருங்க. நம்ம ப்ரொஃபஸர் அகாடமி யூடியூப் சேனல்லையே பேப்பர் 1 ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸுக்கான ஒரு ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியோட கிராஷ் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த கிராஷ் கோர்ஸ்ல
கூடவே எல்லாத்தையுமே முடிச்சிட்டே வாங்க. அது கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டே வாங்க. நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில March 4 தமிழ்நாடு லெவல்ல ஸ்டேட் லெவல்ல பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கான ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி இட் இஸ் அட் நோ காஸ்ட். ஸோ அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு ஐடியா வரும். ஸோ எக்ஸாம் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ் லீஃபாக போய் உட்காராம ஆல்ரெடி ஒரு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோன்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஆல் இண்டியா டிஎன் செட் பார்த்தீங்கன்னா அமையும். ரைட்டா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வாட்டி நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா நம்ம டிஎன் செட் இந்த வாட்டி கிளியர் பண்ணலாம். ஓகே, பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூனிட் 9 அதுக்கு அடுத்த நாள்ல வந்து யூனிட் 10 பார்க்கலாம். ஓகே, see you.